வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம் இருக்குது இல்லையா, சோம்பு, நான் சிறுஜீரகம் போட்டிருக்கேன், லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, மசாலா ஐட்டம் எல்லாமே, பிரிஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆனியன் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா வதக்கிட்டோம். ஆனியன் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டிங்கன்னா ஆனியன் தனித்தனியாக வந்துடும் நம்மளுக்கு. அது நம்ம வதக்கும்போது ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரியாக வதங்கும். நீங்கள் ஆனியன் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அது அங்கங்கே வதங்காமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆனியன் நம்ம நிறைய போடுற மாதிரி தெரியும், அதாவது டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது வதங்கிடுச்சு. அந்த மசாலா அதுலேயும் ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? எதுவும் இல்லைங்க, தக்காளி சாதம் தான். இதில் இந்த மாதிரி நீல வாக்கில் ஆனியன் கட் பண்ணி போடும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனியன் வதக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அந்த ஆனியனையும் டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி பாருங்கள், ஒரு அரை கிலோ இருக்கிற மாதிரி தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் பெருசு ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையானது உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள். இந்த மசாலாவில் ஸ்பெஷல் என்னென்னா புதினாவும் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் போட்டு ஒரு கலந்துடலாம். நான் காட்டின மசாலா இருக்குது இல்லையா, அதில் ஸ்பெஷலாக மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் தக்காளி சாதம் செய்யும்போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தக்காளியோட அந்த ஈட்னஸ் நம்மளுக்கு கரெக்டாயிடும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி தண்ணியில் கழுவி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசியும் இந்த வதக்கும் போதே அதில் போட்டு ஒரு பெரட்டிடலாம். இப்படி செய்யும்போது எல்லாருமே பொதுவாக தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுவாங்க. நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன், வதக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுவேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரைஸ் நல்லா உதிரியாக வரும். அதனால தான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுவேங்க. அவங்கவுங்க அரிசி பதத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுறது, அதனால் 2 டம்ளர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு கலந்துட்டு இந்த தண்ணி கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரைஸில் கம்மியாக இருந்ததுன்னா ரைஸில் கம்மியாக இருக்கும். தண்ணியில் உப்பு அதிகமாக தெரியணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொதி வந்ததும் நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் போட வேண்டியது தான். விசில் நான் 3 விசில் விடுவேன். நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். 3 விசில் விட்டப்புறம் குக்கருக்கு மெயினே விசில் தான். விசில் போட்டால் தான் கெத்து. விசில் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறையா திங்ஸ் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரைட்டாக தொட்டுக்க செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். பாருங்கள், நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ நண்பர்களே.